Start the whistles. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். ஸோ வழக்கம் போல் மற்றொரு புது வீடியோட நான் வந்துட்டேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கக்கூடிய, ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய வேர்ல்டு வைடு கண்டென்ட் தான் இன்றைக்கி பேச போகிறோம். உங்களையும் இணைக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் விஜய், வெல்கம் ரவி. ஹைடா, வெல்கம். ஐபிஎல் ஃபீவர் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஆக்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சீக்கிரம் வரப்போகுது. எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமில் இருக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ரொம்ப ஆவலாக இருக்கும். நம்ம நிறைய புது புது சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வுகளில் நிறைய பிளேயர்ஸ் அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் டீமை இந்த ஐபிஎல் லாஸ்ட் 17 இயர்ஸில் நடந்ததை வச்சு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம 3 பேரும் ஒரு டீம் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் விஜய். நம்மளும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அறிவிக்கலாம். ஓகேடா, அறிவிச்சிடலாம். ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாலாம் எடுக்க விட மாட்டீங்களே. ஏதாவது ட்விஸ்ட் எதனா வச்சிருக்கியா? நிச்சயமா இருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி விஆர்எஸ் டாக்கீஸ் உடைய ட்ரீம் ஐபிஎல் 11. பெரும்பாலும் இந்த ஐபிஎல்ல லாஸ்ட் 17 இயர்ஸாக அந்த ஐபிஎல் கொடுத்த லெகசி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸை கொடுத்துருக்கு, பவர்ஃபுல் ஹிட்டர்ஸை கொடுத்துருக்கு, கிரேட் ஃபினிஷர்ஸை கொடுத்துருக்கு, டெட்லி பவுலர்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணோம். அந்த 11 பேர் நிறையா விஷயங்களில் அவங்க தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வகையில் நாங்கள் 3 பேரும் ஒரு ஐபிஎல் 11 க்ரியேட் பண்ண போகிறோம் தனித்தனியாகவே. ஸோ அந்த ஐபிஎல் 11 க்ரியேட் பண்ணுறதுல ஜஸ்ட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் நாங்கள் மேக் பண்ணிக்கிறோம். அந்த ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு டீமில் 11 பிளேயர்ஸ் தான் இருக்கணும். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, டீம் பிளேயர்ஸ் எடுக்கிற லிஸ்ட்டில் ஓப்பனர்ஸ், மிடில் ஆர்டர், ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ், இந்த லிஸ்ட்டில் தான் டீமை மேக் பண்ணணும். 4 ஃபாரின் பிளேயர் இதில் ஆடியே ஆகணும். ஸோ நாட் மோர் தென் 4 ஃபாரினர்ஸ் இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ரூல் அண்டு ட்விஸ்ட், ரவி நீ கேட்டல? ஆமாம். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நான் ஒரு பிளேயரை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிளேயரை உன்னோட ஐபிஎல் 11ல் இருக்கக்கூடாது. பயங்கரமான ட்விஸ்டா. இன்னும் ஒரே ஒரு டேர்னை சொல்லிட்டோமா விஜய்? சொல்லு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் வேறு வச்சிருக்கியா? ஆமாம், ஏன்னா ட்விஸ்ட்ன்றதா ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் இருக்கணும்ல. அந்த டேர்ன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம விஆர்எஸில் அப்படின்ற நீ தான் ஃபஸ்ட்டு பிளேயர் எடுக்க போகிற. ஸோ அந்த ரவுண்டிங்கில் நீ எடுக்கிற, ரவி எடுப்பான், அடுத்து நான் எடுப்பேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள், ஒரு பிளேயர் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் பிளேயரை எடுக்கிறப்ப ரவி ஸ்டார்ட் பண்ணுவான், அடுத்து நான் வருவேன், அடுத்து நீ வருவேன். ஸோ தேர்ட் பிளேயர் எடுக்கிறப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ வருவேன், ரவி வருவான். ஸோ இந்த சைக்கிளில் தான் நம்ம பிளேயர்ஸ் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. யார் எந்த பிளேயர் எடுக்க போகிறாங்கன்றது இன்னும் எனக்கும் தெரியல. ஸோ நான் எடுக்க போகிற பிளேயர் அவன் எடுப்பானா, யோசிச்சு வச்சிருக்கானா அப்படின்றதுலாம் தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு ஜெய். ஃபஸ்ட்டு ஓப்பனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு பிளேயரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஆல்ரெடி யோசிச்சேன். ஜாஸ் பட்லர். ஓகே ரவி, நீ? கிறிஸ் கெயில்ரா. கிறிஸ் கெயில். ஓகே ஓகே மைக் ஹசி. ஓகே, இப்போ ரவி நீ தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீ கேளு. ரோஹித் சர்மா. ஓகே, ரோஹித் சர்மாவா? என்னோட 2வது பிளேயர் விராட் கோலி. ஓகே, என்னோட 2வது பிளேயர் ருத்துராஜ் கெய்க்வாட். ஓ சூப்பர், நைஸ். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கணுமா? நம்பர் 3 பிளேயர் ஆப்வியஸாக சுரேஷ் ரெய்னா. இப்போ நான் தான் சொல்லணுமா? ஆமாம். ரிஷப் பண்ட் நம்பர் 3.
ஓகே ரவி நீ. சஞ்சு சாம்சன். ஸோ இப்போ டோட்டலாக 3 பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணு விஜய். இப்போ என்னோட 4th பிளேயர் நான் சொல்றேன், சூரியகுமார் யாதவ். டிவிலியர்ஸ். டிவிலியர்ஸா? ஏபிவி. ஓகே, என்னோட 4th பிளேயர் வந்து ஓகே போலார்டு. பொலாடா? ஆமா. ஓகே ஓகே. ஹென்ரி கிளாசன். ஹென்ரி கிளாசனா? ஓகே. நான் வந்து 5வது பிளேயரு ஓகே ஆண்ட்ரூ ரசல். ஓகே, இப்போ நான் 5வது பிளேயர் சொல்லணுமா? என்னோட 5வது பிளேயர் வந்து MS தோனி. தெரியும். ஓகே, இப்போ நான் என்னோட 6வது பிளேயரை ஸ்டார்ட் பண்றேன். 6வது பிளேயர் வந்து எனக்கு KL ராகுல்ரா. பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. நான் சொல்லட்டுமா? அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலா? ஓகே, 6 பேர் முடிஞ்சிச்சு. ஸோ 7வது பேர் வந்து நான் சொல்றேன். சரி நீதான் ஆரம்பிக்கணும். 7வது பேர் நான் ஆரம்பிக்கணுமா? பிராவோ. பிராவோ. அஸ்வின். சஹால். 7 ஆயிடுச்சா? 7 பிளேயர் ஆயிடுச்சா? ஆமா. இப்ப பவுலர்ஸ்ல ஆமா. ஆமா, 4 பவுலர்ஸ் எழுதணும். என் டீம்ல இன்னொரு 99 ஆட் பண்றேன். லாசித் மல்லிங்கா. ஓகே ஓகே. ஸோ என்னோட பிளேயர் வந்து பும்ரா. என்னோட பிளேயர் வந்து சமி. ஓகே. சவுண்ட் இப்ப நீதான். ரைட். 9th பிளேயர் நான் வந்து சுனில் நாராயண். ஸோ என்னோட ஃபாரின் பிளேயர் கோட்டா முடிஞ்சது. ஓகே, நான் வந்து ரஷீத் கான். புவனேஸ்வர் குமார். ஓகே விஜய், இப்போ 10th பிளேயர் நீ ஸ்டார்ட் பண்ண. ஓகே, ஹர்பஜன் சிங். நான் வந்து யூசுப் பதான். யூசுப் பதானா? ஓகே, நான் வந்து யூசுப் பதான போய் பவுலர்ல எழுதுறேன். சரி, நீ ஆர்டரை மாத்துற, பரவாயில்ல இருக்கட்டும். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. இப்போ நான் யார் எடுக்கிறது தான் தலைமாறிட்டு இருக்கிறேன். இவர் கூட போவோம். சந்தீப் சர்மா. 11th பிளேயர் சொல்லவா? சொல்லு. நான் அப்புறம் விதர்பா எக்ஸ்பிரஸ் உமேஷ் யாதவ் எடுக்கிறேன்டா. நல்ல வேலை அசோக் திண்டா எடுக்காம போனீங்க. ஐயோ. ஓகே ரைட். 4வது பிளேயர் சொல்லட்டுமா? ஓகே, குல்தீப் யாதவ். ஐயோ விஜய், நீ யார் எடுக்க போற? இப்ப நான் தான் சொல்லணுமா? ஆமா. கடைசியில ஃபாரின் பிளேயர் யாரை எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டேன் நானு. ஜோப்ரா ஆர்ச்சர். அவர் ஐபிஎலுக்கு வர மாட்டாரு. சரி ஓகே. இந்த காலத்து ஜமீன்தார் அவரே. 3 பேருமே 11 பிளேயர்ஸ் எடுத்துட்டோம். எல்லாத்தோடைய IPL 11 நம்ம ஒருத்தரா சொல்லிடுவோம். ஜஸ்ட் சொல்லிட்டு யாரு நீங்க நம்ம கேப்டனா போட போறோம், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் த இயர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் ஷார்ட்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட டீமை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. பட்லர் ருத்ராஜும் வந்து
லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க. அடுத்து ஒன் டவுனுக்கு ரிஷப் பண்ட் வந்து அதிரடி மூடு, அதனால வந்து இவங்க 2 பேரும் அதை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து சூர்யா வந்து எங்கேருந்தும் மேட்ச் ஜெயிச்சுக்கூடிய T20 ஜெயிச்சு கொடுக்குற பிளேயர்ன்றதுனால மிடில் ஆடுறதுக்கு ஒரு அதான் ஓப்பனிங் சீக்கிரமாக விக்கெட் போயிடுச்சுனாலும் அவர் அதை மேனேஜ் பண்ணுவார்ன்றதுனால அவர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆல்ரவுண்டரில் இப்போது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிறதுல பாண்டியா ஒரு பிளேயரு, அவர் அந்த இடத்த கரெக்டாக நிரப்பாருன்றதுனால அவர் எடுத்திருக்கேன். ஆப்வியஸாக MS தோனி வந்து கேப்டனுக்காக தான் எடுத்திருக்கேன். அதை தாண்டி ஒரு ஃபினிஷர் வேணும், அதனால். அடுத்து பிராவோ வந்து ஒரு நல்ல T20 பவுலர், சில டைமில் பேட்டிங்கும் பண்ணுவார், அதனால் அவர் எடுத்திருக்கேன். அடுத்து ரஷித் கான், அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட லெக் ஸ்பின் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதனால் அவர். அடுத்தது ஹர்பஜன் சிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பின்னர், எனக்கு 2 ஸ்பின் வேணும், அதனால், அதாவது இந்தியா இதில் வந்து 2 ஸ்பின்னாவது இருக்கணும், அப்போ அதனால் அவர் எடுத்துங்க. அடுத்து 2 ஃபாஸ்ட் பவுலர், அந்த பவுலிங் இதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக சம்மியையும் ஜோப்ரா ஆர்ச்சரையும் எடுத்துருக்கோம். ஜோப்ரா ஆர்ச்சர் இப்போ விளையாடலனா கூட ஓகே, என்னோட கேப்டன் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், தோனி. வைஸ் கேப்டன் வந்து பட்லர். ஓகே, அவ்வளோதான். இதுதான் என்னோட 11. இது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது ஓகே. பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரவி, வாட் அபவுட் யுவர் என்னன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் கிறிஸ் கெயில், எனக்கு ஒரு வெஸ்ட் இண்டியன் ஆடிட்டர் வேணும்னு நான் யோசிச்சேன். அதே மாதிரி அவர் ஓப்பனிங்கா இருக்கணும்னு நினைச்சேன். ஓப்பனிங் வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் மட்டும்தான். ஸோ அதனால அந்த இடம் நான் லாக் பண்ணிட்டேன். அடுத்து ரோஹித் சர்மா, ஹிட்மேன், பவர் பிளேல சூப்பரா ஆறாரு. இப்போ வந்து நல்லா எடுத்துட்டு போறாரு மேட்சை. ஸோ அதனால அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நான் அவரை ஒரு கேப்டன் மெட்டீரியலா பாக்குறேன். ஸோ அதனால ரோஹித் சர்மாவை நான் எடுத்துட்டேன். அடுத்து ஒன் டவுன், இப்போதைக்கு ஒன் டவுன் ரெய்னா எடுத்தாச்சு ஆல்ரெடி. அப்புறம் சூரியகுமார் எடுத்தாச்சு. சரி, அப்ப அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இந்த 13-14 வருஷத்துல சஞ்சீவ் அந்த இடத்துக்கு கொஞ்சம் பொருத்தமான பிளேயரா இருப்பார் நிச்சயமா. ஸோ அதனால சஞ்சீவ். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் வேணும்னு யோசிச்சேன், அதனால டிவிலியர்ஸ் எடுத்தேன். அடுத்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேணும் மிடில் ஆர்டர்ல, அதனால ஆசைப்பட்டேன். அப்போ அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கடுத்து சூப்பரா இப்போ வந்து நவீன கிரிக்கெட்னுடைய ஃபினிஷிங் ஸ்டார்னு சொல்லலாம், ஆண்ட்ரி கிளாசன் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் யூசப் பதான், நான் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறேன், நல்ல ஒரு ஃபினிஷர், அதனால யூசப் பதான். அடுத்து தல அஸ்வின், நல்லா ஆடக்கூடிய மேட்ச் கொண்டு போவாரு. அடுத்து மலிங்கா, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ், ஃபாஸ்ட் பவுலிங்க அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, லீட் பண்ணுவாங்க. அதனால இதான் என்னுடைய 11. ஆப்வியஸா வந்து கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா தரேன், லசித் மலிங்கா. என்னோட 11 யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா மைக் ஹார்சி அண்ட் விராட் கோலி தான் ஓப்பனிங் பேரு. 2 பேருமே நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ மைக் ஹார்சி மிஸ்டர் கிரிக்கெட்டர் அண்ட் விராட் கோலி ஆப்வியஸா என்னுடைய கேப்டன் அவர் தான் இந்த டீமுக்கு. ஸோ ஒன் டவுன் வந்து தட் இஸ் நோ டவுட். IPL 2008லேருந்து 2021 வரைக்குமே சுரேஷ் ரெய்னா இல்லாத IPL கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட அவர். ஸோ ஆப்வியஸாக அந்த ஒன் டவுன் பிளேயரை நான் லாக் பண்ணுறேன். 2 டவுன் தான் எனக்கு கொஞ்சம் பிளேயர் இல்லை. மேபி நான் 2 டவுன் யாரை ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் KL ராகுலை ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ அவர் இந்த இடத்துக்கு சூட் ஆகுறாரா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ பட் அவரை சுச்சுவேஷன் அனலைசிஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஆங்கர் ரோல், அந்த ராய்டு மாதிரி ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய ரோலை எடுப்பார். அந்த ஆப்வியஸாக பவர் ஹீட்டிங்கும் பண்ணக்கூடியவராக தான். ஸோ நான் நம்பர் 5ல் வந்து ஆண்ட்ரூ ரசிலை வச்சுக்கிறேன். ஸோ அவர் வந்து த மசில் த ரசில், அதனால் நம்பர் 5 அவர் லாக் பண்ணுறாரு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக கிராண்ட் போலார்ட். ஸோ போலார்டு இல்லாத IPL மேட்சஸ் கிடையாது. ஸோ நல்ல ஃபீல்டரை தாண்டி
நிறைய மேட்ச் வின்னர், நிறைய மேட்ச் வின்னிங்ஸ் அக்ராஸ் த ஐபிஎல் ஆடிருக்காரு. ஸோ அந்த 5 கப்ஸ் மும்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக போலரோட பங்கு வந்து ஒரு 70% இருக்குது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்தது வந்து என்னுடைய 7வது பிளேயர் வந்து சுனில் நரேன். இவரும் ஒரு நான் பேட்டிங்கை கொஞ்சம் டெய்லில் வந்து லாங்காக கொண்டு போனோம் அப்படின்றதுக்காகவும் மேபி இவர் தேவைப்பட்டால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம அந்த ஓப்பனிங் கூட இறக்கிக்கலாம். பட் நான் இப்போ அவரை 7ல் வைக்கிறேன். ஒரு ஆப்வியஸாக நல்ல ஆஃப் ஸ்பின்னர் கூட, நிறையா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. நம்பர் 8ல் வந்து நான் 8ல் வந்து குல்தீப் யாதவ் வைக்கிறேன். நம்பர் 9 வந்து சந்தீப் சர்மா. நம்பர் 10 வந்து சஹால். ஸோ என்னுடைய டீமில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சுனில் நரேன், குல்தீப் யாதவ் அண்ட் சஹால். நம்பர் 11 வந்து தெர் இஸ் நோ டவுட் இன்னைக்கு டேட்டில் நம்பர் 1 இன் ஆல் த ஃபார்மட்ஸ் அக்ராஸ் த ஃபார்மட்ஸ் அண்ட் அக்ராஸ் த டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது பும்ரா. ஸோ அந்த பேரை இல்லாமல் நம்ம இந்த ஐபிஎல் கிடையாது. ஸோ அவரை என்னோடய டீமில் வச்சுருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஸோ இதுதான் என்னுடைய டீம் 11. என்னுடைய வைஸ் கேப்டனாக நான் வந்து சுரேஷ் ரெய்னாவை வச்சுக்கிறேன். எங்க 3 பேருக்கும் வெவ்வேறு ஒப்பீனியன் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியனை, உங்களுடைய டீமை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி எங்க 3 டீம்ல எந்த டீம் பிடிச்சிருக்குன்ட்டு அதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க.